இனிமேல் இந்த 4G 5G 6G இந்த G எல்லாம் இருக்க போறது இல்ல ஜி. எதனாலனா தலைவர் எலான் மஸ்க் வந்து இந்தியாக்குள்ள ஸ்டார்லிங்க் சர்வீஸ் வந்து கொண்டு வந்துட்டாப்ல. இன்னும் சில மாதங்கள்ல எல்லாத்துக்கும் இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸ் அவைலபிளா ஆக போகுது. இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸ் வந்து ஏர்டெல் பிளஸ் ஜியோ இந்த கம்பெனி மூலமா தான், இந்த கம்பெனியோட கொலாட் பண்ணி தான் தலைவர் எலான் மஸ்க் வந்து இந்தியாக்குள்ள கொண்டு வந்திருக்காப்ல. இப்போ இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸ்னால இந்த சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய மலைகள் பகுதி, அந்த மலைகள்ல இருக்கக்கூடிய கிராமங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். அங்கெல்லாம் நெட்வொர்க் கவரேஜே இருக்காது. இன்டர்நெட்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ இருக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், நெட்வொர்க் இல்லாம இருக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்கள்லயும் இனிமேல் இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸ் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், நெட்வொர்க் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ண போது எதனால இந்த ஸ்டார்லிங்க்னால சால்வ் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா, பிகாஸ் இந்த ஸ்டார்லிங்க் வந்து டைரக்டா வானத்துல இருந்தே நம்மளுக்கு வரப்போகுது. வானத்துல இருந்துனா சேட்டிலைட்ல இருந்து நம்மளுக்கு டைரக்டா இன்டர்நெட் கிடைக்க போகுது. சின்ன கிராமங்களா இருக்கட்டும், மலை பிரதேசங்களா இருக்கட்டும், அவங்களாம் நெட்வொர்க் இஷ்யூ இனிமேல் இருக்க போறதுல நம்ம சிட்டி மக்கள்லாம் எந்த அளவுக்கு நெட்வொர்க் யூஸ் பண்றோம், எந்த அளவுக்கு டேட்டா ஸ்பீடா யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு அதே ஸ்பீடு அவங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ இந்த ஸ்டார்லிங்கோட டேட்டா பேக்கேஜ்ல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த ஸ்டார்லிங்க் வந்து இந்தியாக்குள்ள வர்றது சில பேருக்கு நம்ம மக்களுக்கு வந்து பிடிக்கல. அவங்க வந்து சில பேர் அப்போஸே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாக்குள்ள ஸ்டார்லிங்க் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நம்ம எவ்ரிடே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஒன் டே கூட மிஸ் பண்ணாம இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப் வர உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். ஸ்டார்லிங்கை பற்றி நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஸ்டார்லிங்கை பற்றி ஒரு சின்ன பிரீஃப். ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது வந்து எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் தான், எலான் மஸ்கோட ப்ராஜெக்ட் தான் இந்த ஸ்டார்லிங்க். இந்த ஸ்டார்லிங்கோட விஷனாக இருக்கட்டும், மிஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் எலான் மஸ்க் என்ன சொல்கிறான்னு பார்த்தோம்னா, அந்த ஃபவுண்டர் சிஇஓ என்ன சொல்கிறான்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டார்லிங்க் மூலியமா இந்த சின்ன சின்ன கிராமங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த மலை கிராமங்களா, மலை மேலே இருக்கக்கூடிய மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்கள்லையும் நான் வந்து சீம்லெஸ்ஸான இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ண போறேன், இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்க போறேன். இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் நெட்வொர்க் இஷ்யூ, ஏகப்பட்ட நெட்வொர்க் இஷ்யூ இருக்குதோ, அந்த அளவுக்கு நெட்வொர்க் கவரேஜ் இருக்காது. சிட்டில எந்த அளவுக்கு நெட்வொர்க் கிடைச்சிட்டு இருக்குதோ, நம்மளுக்கு சீம்லெஸ் இன்டர்நெட்ல எந்த அளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு சீம்லெஸ் இன்டர்நெட் அங்கெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி இடங்கள்லயும் நான் வந்து ஸ்டார்லிங்க் மூலமா அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் சொல்றாரு. இதை வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் சர்வீஸ் எல்லாமே, இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸ் எல்லாமே இவங்க வந்து டைரக்டா சேட்டிலைட்ல இருந்து கொடுக்க போறாங்க. எந்த ஒரு டவரும் ஒயரும் அதெல்லாம் இருக்க போறதில்ல. டைரக்டா சேட்டலைட்ல இருந்து கொடுக்க போறாங்க. சோ இந்த சேட்டலைட்ல இருந்து கொடுக்கிற விதமா இந்த மாதிரி நெட்வொர்க்கே இல்லாத இடத்துலயும் இந்த ஸ்டார்லிங்க் வந்து இன்டர்நெட், சீம்லெஸ் இன்டர்நெட் கொடுக்க போது, அதுவும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்க போது. சரி, இதுதான் ஸ்டார்லிங்கை பத்தி ஒரு சின்ன பிரீஃப். அவங்களோட விஷன் எல்லாமே எதை வேணா எடுத்துட்டு போட்டோம். இது சின்னதா அவங்களோட டீடைல். இப்ப ஸ்டார்லிங்க் வந்து ஆல்ரெடி எல்லா நாடுகளும், பல நாடுகள் வந்துருச்சு. அமெரிக்கால வந்துருச்சு, இந்த மாதிரி பல நாடுகள்லாம் வந்துருச்சு. ஆனா இந்தியாவில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சில நாடுகளா இருக்கட்டும், அந்த நாடுகள்லாம் இந்த ஸ்டார்லிங்க் வரல. எதனால வரலன்னு பார்த்தோம்னா, முக்கியமா நம்ம இந்தியா பத்தி பார்த்தோம், மற்ற நாடுகளை சைடில் வைப்போம். இந்தியா பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். இந்தியாவுக்குள்ள ஸ்டார்லிங்க் ஏன் இத்தனை நாளா வரல நம்ம பார்த்தோம்னா, பிகாஸ் இந்தியாவை வர விடல. இந்தியாவுக்குள்ள வர விடல ஸ்டார்லிங்க். யாரெல்லாம் வர விடலன்னு பார்த்தோம்னா, ஒன்னு ஏர்டெல் இல்ல ஜியோ. இந்த ரெண்டு கம்பெனி சேர்ந்துக்கிட்டு தான் இந்த ஸ்டார்லிங்க் வந்து இந்தியாவுக்குள்ள வர விடல. இவங்க இந்த ரெண்டு கம்பெனி தான் இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று நீங்க ஏர்டெல் யூசரா இருப்பீங்க, இல்ல ஜியோ யூசரா இருப்பீங்க. நான் வந்து ஏர்டெல் யூசர். சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் சைடில் வைப்போம். இப்போ இந்த ரெண்டு கம்பெனி தான் இந்த ஸ்டார்லிங்க் வந்து இந்தியாவுக்குள்ள வர விடல. எதனால வரவில்லைன்னு பார்த்தோன்னா, ஏன்னா இவங்களோட கல்லா கட்டு கட்டாது. இப்போ வந்து ஸ்டார்லிங்க் இவரு எலான் மஸ்க் என்ன சொல்றாரு, நான் வந்து இது இந்தியாக்குள்ள வந்துட்டேன்னா, இந்தியாக்குள்ளன்னு இல்லை, மொத்த உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து சீம்லெஸ் இன்டர்நெட் கொடுக்க போறேன், அதுவும் பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இவரு வந்து பெஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்னு கொடுத்துட்டாருன்னா, இந்த மாதிரி சீம்லெஸ் இன்டர்நெட் சர்வீஸ் கொடுத்துட்டாருன்னா இவங்களோட கல்லா கட்டாதுல. இப்போ வந்து எந்த ஒரு சின்ன சின்ன கிராமத்துக்குலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ஏர்டெல் கிடைக்கும், இல்லாட்டி ஜியோ கிடைக்கும், இல்லாட்டி ரெண்டு நெட்வொர்க்கும் கிடைக்காது. இந்த மாதிரி சில இடங்களும் இருக்குது. இப்போ இவரு வந்துட்டாருன்னா இவங்களுக்குலாம் இன்டர்நெட் கிடைச்சிரும், இவங்களுக்குலாம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே இவங்களுக்கு இந்த எலான் மஸ்க் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் உங்களோட கல்லா கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கம்பெனி சேர்ந்துக்கிட்டு ஸ்டார்லிங்கை உள்ள வர விடல. சரி, இப்ப பல பிரச்சனைக்கு அப்புறம், போராட்டத்துக்கு அப்புறம் ஸ்டார்லிங்க் ஒரு வழியா இந்தியாக்குள்ள வரப்போகுது. இதை எப்படி சாத்தியப்படுத்தினார் எலான் மஸ்க்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு கம்பெனி இருக்காங்கல்ல, ஒன்னு ஜியோ ஒன்னு ஏர்டெல், இவங்க ரெண்டு பேர்த்தோட சேர்ந்து கூட்டாளியா சேர்ந்து கொலாட் பண்ணி தான் இந்த எலான் மஸ்க் இந்த சர்வீஸ் வந்து உள்ள இந்தியாக்குள்ள கொண்டு வர போறாரு. இவங்களை பகச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண
பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு ஒன்னா சமரசமா போயிருவோம், நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து பிரிச்சுக்குவோம், வரதுல பிரிச்சுக்குவோம், லாபத்தை பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்து தான் இவர் வந்து இந்த ஸ்டார்லிங்கை உள்ள கொண்டு வராரு. சரி, இப்போ இந்த ஸ்டார்லிங்க் உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டார்லிங்க்கு இந்த அளவுக்கு பேக்கேஜ் நாங்க செட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் எலான் மஸ்க் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்கல. பல இந்த நியூஸ்களை கசிக்கும்ல, அந்த மாதிரி சில நியூஸ்கள்லாம் வெளியே வந்திருக்குது. அதுல எலான் மஸ்க் வந்து பர் மந்த்துக்கு வந்து 850க்கு இந்த பேக்கேஜ் செல் பண்ண போறதா அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் ஆளுங்கலாம் சொல்றாங்க, மீடியாஸ் ஆளுங்கலாம் சொல்றாங்க. 850 பர் மந்த். இப்போ நம்ம ஒரு வைஃபை ரூட்டர் நம்ம கனெக்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா மினிமம் 500 600 நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அது இந்த ஏர்டெல் ஜியோ ஃபைபர் இருக்குல்ல, ஜியோ ஃபைபர் 750 அதோ பேசிக் பேக்கேஜ். அந்த மாதிரி பேசிக் பேக்கேஜ் நம்ம இந்த எலான் மஸ்க் வந்து பேக்கேஜ்னு வருது. பேக்கேஜ் 850க்கு லான்ச் பண்ண போறாரு. 850 வந்து ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் தான். ஏன்னா 850 மூலமா நம்மளுக்கு வந்து ஹை ஸ்பீடு சீம்லெஸ் இன்டர்நெட் கிடைக்கும் போது, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது, ஸோ அதனால எல்லாரும் மக்கள் வந்து ஸ்டார்லிங்க் டைவர்ட் ஆயிடலாம், ஸ்டார்லிங்க் கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த 850 அப்படிங்கிறது கம்மியா நம்மளுக்கு தெரிஞ்சாலும் சில ஹார்ட்வேர்ஸ் வந்து இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா வாங்கணும். இந்த ஹார்ட்வேரோட பிரைஸ் நம்ம பார்த்தோம்னா ஒன் டைம் தான். இப்போ ரூட்டர்லாம் போட்டோம்னா ஒன் டைம் தானே, டீடைல்ஸ் எல்லாம் போட்டோம் ஒன் டைம் தானே, அந்த மாதிரி இது ஒன் டைம் தான். ஆனால் பிரைசிங் எந்த அளவுக்கு இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 35,000 வரைக்கும் இந்த ஹார்ட்வேர் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பேக்கேஜ் வைஸ் பார்த்தோம்னா இந்த டேட்டா பேக்கேஜ் எல்லாம் பார்த்தோம்னா 850 ரூபா அந்த ரேஞ்சில் தான் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த ஹார்ட்வேர் வாங்கணும்னா 30,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணா இது வந்து கொஞ்சம் ஹையா தான் தெரியுது. எதனாலனா இப்போ வந்து நம்ம ரூட்டர்லாம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. நான் எங்க வீட்டில் வந்து நான் ரயில்வேர் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா ஏர்டெல் இதெல்லாம் நான் இருக்கிற ஏரியா வந்து அவுட்டர் ஏரியா, இந்த சர்வீஸ்லாம் இல்ல. நான் வந்து ரயில்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரயில்வேர் வந்து நான் ஒரு 3000க்கு ஏதோ இன்ஸ்டால் பண்ணேன். அதோட 10x பிரைஸ் தான் இந்த ஸ்டார்லிங்கோட ஹார்ட்வேரா இருக்கட்டும், இன்ஸ்டாலேஷன் ஃபீயா இருக்கட்டும் இருக்க போது போல. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எந்த பிரைஸ் கூட போறாங்கன்னு தெரியல. இப்போ இது மட்டும் கிடையாது. இப்போ 850 ரூபா கொடுத்து நம்ம ஸ்டார்லிங் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ட்ராய் ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எலான் மஸ்க் நீ 850 ரூபாயோ எவ்வளோனா சார்ஜ் பண்ணிக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 500 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்க. முக்கியமாக இந்த சிட்டியில் வாழக்கூடிய மக்கள் இதுக்கு வந்து பேர் கூட ஒன்று வச்சிருக்காங்க. பேர் என்ன சொல்றாங்கன்னா அர்பன் யூசர் சார்ஜ். அர்பன்ல இந்த அர்பன் சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எதனாலன்னா அர்பன்ல வந்து இந்த சிட்டி பக்கத்தில் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ரொம்ப கூடல. இப்போ இந்த டவர் வைக்கணும்னால எவ்வளோ காசு வரும். இப்போ மெயின் ஏரியாவில் மெயின் சிட்டியில் வந்து டவர் வைக்கணும்னா எந்த அளவுக்கு ரெண்ட் வரும். இப்போ அந்த மாதிரி இந்த சர்வீஸ் சிட்டி மக்களுக்குலாம் இந்த சர்வீஸ் போய் சேரணும்னா அதுக்கு ஒரு 500 ரூபா சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுவும் தெரியல. இப்போ வந்து ஜியோ ஆரம்ப காலத்தில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயான இன்டர்நெட்டை கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு ரெவல்யூஷனை உண்டாச்சு. யூடியூபாக இருக்கட்டும், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு ரெவல்யூஷனை உண்டாச்சுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூடியூப்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எதனாலனா நம்ம மாதத்துக்கே 1.5 GB தான் டேட்டா போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் அன்லிமிட்டட் டேட்டா, டெய்லி 1 GB டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவும் ஸ்டார்டிங் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க, நம்மளை வந்து அடிக்ட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜஸ் ஏற்ற ஆரம்பிச்சாங்க. இப்போ அதே மாதிரி எலான் மஸ்க் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் 850 ரூபா இந்த மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்தாலும் நாளடைவில் ஏற்றுவார் தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ பல மக்கள் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஸ்டார்லிங்க்லாம் தேவையே இல்லை, இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக்லாம் போட்டு ட்விட்டரில் வந்து இது வந்து பெரிய நியூஸாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுலானு பார்த்தோம்னா ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் கம்பெனி. இந்த அமெரிக்கன் கம்பெனி இந்தியாவுக்கு எதுக்கு தேவை? ஏற்கனவே ஜியோ இருக்குது, இல்லாட்டி ஏர்டெல் இருக்குது, ஓரளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்குது, நம்மளுக்கு எல்லா இன்டர்நெட்டும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஸ்டார்லிங்க் நம்மளுக்கு தேவையே இல்லையே, இது வந்து அமெரிக்கன் கம்பெனி தானே. முடிஞ்சா இந்தியா ஆளுங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனி இந்த மாதிரி கம்பெனி ஓப்பன் பண்ணுங்க, சேட்டலைட் சர்வீஸ் இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்குறதா கொடுங்க, இந்த அமெரிக்கன் கம்பெனியில் இந்தியாக்குள்ள கொண்டு வரான்னு சொல்லிட்டு பல மக்கள் வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன நடக்க போது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் ஸ்டார்லிங்க் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றது அது கேரண்டி உறுதியாயிருச்சு. இப்போ இந்த பிரைசஸ்லாம் இந்த அளவுக்கு தான் இருக்க போதா, இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, இந்த அளவுக்கு தான் இருக்க போதா இல்லை இதோட அதிகப்படியா இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பை. How does Starlink work? Starlink is a satellite constellation system operated by SpaceX that aims to deliver global internet coverage. This system is ideally suited for rural and geographically isolated areas where internet connectivity is unreliable or non-existent. As of today, Starlink consists of more than 3,000 small satellites in low Earth orbit, providing internet to more than 500,000 people in the world. Starlink is available in most European countries and North America, but will expand in the next years to a global internet provider. Starlink operates on a satellite internet service technology that has existed for decades. Instead of using cable technology, such as fiber optics to transmit internet data, the satellite system uses radio signals through the vacuum of space.
Ground stations broadcast signals to satellites in orbit, which in turn relay the data back to the Starlink users on Earth. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஸ்டார்லிங்க்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. முடிஞ்சால் அதை பற்றி ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். பாய்.